விஜயை நீங்கள் எப்படி நம்ப முடியும்? விஜய் உண்மையிலேயே வந்து இவருக்கு பின்னாடி வந்து யாரும் சங்கி பயல்களோ இல்லை ஆர்எஸ்எஸோ இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக உறுதியளிக்க முடியுமா? எதுவுமே இல்லை. கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்தியிருக்காரு. அப்புறம் எப்படி? அது இன்னும் செயல்பாடு நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. இப்போ எங்களுக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா, ஒரு முறை வந்து ஐடி ரைடு விட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ அமலாக்கத்துறை ரைடு விடும் பொழுது அவருக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்து, நீங்கள் கட்சியை ஆரம்பிங்க, உங்களுடைய நோக்கம் என்னன்னா, எப்படியும் இஸ்லாமியர் ஓட்டுக்களை நீங்கள் பிரித்து எடுங்கள். இஸ்லாமியர் ஓட்டு இருக்கிறனால தான் திமுக தொடர்ந்து வெற்றி பெறுகிறது. அந்த ஓட்டு எங்களுக்கு வரமாட்டேங்குது, நீங்கள் செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்தி இருக்குது. இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. அப்போ அப்படிலாம் ஆப்ஷன் இருக்கும் பொழுது, ரெண்டாவது இப்போ அவர் என்னுடைய நண்பர் தான் ஆதவ் அர்ஜுன், எங்களோட தான் இருந்தார். ஆனால் அவர் மேலேயும் நான் நட்பாக இருக்கும்போது என்கிட்ட சில பேர் என் கட்சியிலே சொல்லியிருக்காங்க, அவர்கிட்ட கவனமாக இருப்பா, அவர் பேக்ரவுண்ட்லேயும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்கலாம், ஏன்னா அவருக்கு வந்து லாட்டரி சீட்டு விற்கிறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இவர் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு இதில் இருக்கிறார். அவர் சினிமாவில் ஒரு பெரிய இதாக இருக்கார். இப்போ இவங்கள்ட்ட நிறைய கருப்பு பணங்கள் இருக்கலாம். அந்த பணங்களை சில பிரச்சனைகளை உருவாக்கிறாங்க. கிடைச்ச செய்தி தான், உண்மையாக இல்லை, அதுக்காக உண்மைன்னு சொல்லலை. அவருடைய மாமனார் யார், விஜயுடைய மாமனார் பல பணங்களை வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருக்கிறாரு. அதிலே அமலாக்கத்துறையில் மாட்டியிருக்கிறாரு. அவங்க மனைவியும் மாட்டியிருக்குது. ஆனால் வருங்காலையில் அதெல்லாம் எடுப்பாங்க, சிக்கல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேணாலும் பின்னாடி இதை பார்ப்போம். டிசம்பர் மாதம் நான் சொல்கிறதா உண்மையாக என்னன்னு. அதனால் விஜய் கூட ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு, அந்த கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி, அங்கே கூட டிசம்பரில்